வணக்கம் நண்பர்களே. நேற்றைய நிலைமைப்படி பார்க்குறப்ப யூஎஸ் கொஞ்சம் டவுனில் இருந்தது. அதே மாதிரி யூரோப்பியனும் டவுனில் இருந்துச்சு. ஏஷியன் மிக்சட் ட்ரெண்ட்லேயும் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 15 பாயிண்ட்டு மார்னிங் இறக்கத்தில் தான் தெரிஞ்சு ஓடிட்டு இருந்தது. எஃப்ஐஐ நேற்று 943 வாங்கியிருந்தாலும் டிஐஐ 123 விற்றுருந்தாங்க. இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கி காலையில் இல்லை. ருப்பி டாலர் 90.59 இருந்தது ட்ரேடிங் மார்க்கெட் முடிகிறப்ப. ஃபைனான்ஸ் செக்டர் தவிர பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட டவுன் தான். 1 or 2 ஸ்டாக்ஸ் கூட ஏறி இருக்குது. எம்சிஎக்ஸில் சில்வரும் கோல்டும் இறங்கியிருக்கு. கோல்டு 750 ரூபாயும் சில்வர் 3000 கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. ஐடி செக்டர் இம்பேக்டை விட வேறு ஒரு இம்பேக்டும் இப்போ இல்லாததுனால இப்போ நாளைய ட்ரேடிங்க்கு மார்க்கெட் பொசிஷன் எப்படி, என்ன ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் பார்ப்போம். நிஃப்டி 50 25,880 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 25,650. பேங்க் நிஃப்டி 60,840 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 60,400. சென்செக்ஸ் 83,850 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 83,400. அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.